இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரபு இஸ்லாமிய உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் டோஹா சென்றுள்ளார். திங்கட்கிழமை OIC உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் அரபு இஸ்லாமிய சிறப்பு உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கத்தாரின் தோஹோ சென்றடைந்தார். அன்வாரை ஏற்றி சென்ற சிறப்பு விமானம் நேற்று பின்னரவு மணி 2:30க்கு அஹமாட் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. கத்தார் மீதான இஸ்ரேலிய அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து அந்நாட்டின் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அங்கு சென்றதும் அமீரி முறையிலான பாதுகாவலர்களின் மரியாதை அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கத்தாரின் துணை பிரதமரும் தற்காப்பு அமைச்சருமான ஷேக் சவுத் பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவரை வரவேற்றார். மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் கத்தாருக்கான மலேசிய தூதர் ஃபைசால் ரசாலி ஆகியோரும் இந்த வரவேற்பில் கலந்து கொண்டனர். இந்த உச்சநிலை மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் பிரதமர் தேசிய அறிக்கையை வெளியிடவுள்ளார். மோசடி மின்னஞ்சல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நினைவூட்டல். பிஷிங் எனப்படும் மின் மோசடி மற்றும் மால்வேர் எனப்படும் தீங்கிழைக்கும் மென்பொருள் கொண்ட அச்சுறுத்தும் மின்னஞ்சல்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நினைவூட்டப்படுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சந்தேகத்திற்குரிய மின்னஞ்சல்களை பெற்றதை தொடர்ந்து தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC மக்களவை செயலாளர் மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் குறிப்பிட்டார். அச்சுறுத்தும் மின்னஞ்சல் மோசடியாகவும் இருக்கலாம். இணைப்பை அழுத்தும் போது அது நேர்ந்திருக்கலாம் அல்லது மோசடி செய்பவருடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடுருவப்பட்டிருக்கலாம். எனவே மக்களவை செயலாளர் மூலம் MCMC அளித்த எச்சரிக்கை இதுதான். விசாரணை அம்சம் குறித்து நீங்கள் PDRM-ஐ கேட்கலாம் என்றார் அவர். நேற்று பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நிருபர் ஒருவருக்கு தபுங்காஷி அட் ஹவானா நிதி உதவியை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சபாவில் மலேசிய தின கொண்டாட்டம் ரத்து. சபா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை தொடர்ந்து இன்று பாடாங் மேர்டேகாவில் நடைபெறவிருந்த மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தை ரத்து செய்யவிருப்பதாக சபா மாநில அரசாங்கம் நேற்று அறிவித்தது. தொடர் மழையால் ஏற்பட்ட பேரிடர்களினால் சபாவில் குறைந்தது 7 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நோர் தெரிவித்தார். நெருக்கடியை நிர்வகிப்பது, மீட்பு முயற்சிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மீட்பு நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வது ஆகியவற்றிற்கு மாநில அரசாங்கம் தற்போது முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டது குறித்து சபா மாநில ஆளுநர் துன் மூசா அமானிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்களின் நல்வாழ்வு, நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் மீது முழு கவனம் செலுத்தப்படுவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை கண்காணிக்கவும் உடனடி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் சபா மாநில செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சஃபாங் உன்டாங் தலைமையில் மாநில பேரிடர் நிர்வகிப்பு குழு தற்போது பணியாற்றி வருகிறது. சபாவில் நிலச்சரிவு, 7 பலி, 5 காணவில்லை. சபா, இனானாம் மற்றும் பாப்பரில் எனும் பகுதிகளில் ஏற்பட்ட 3 நிலச்சரிவுகளில் இதுவரை 7 பலியான வேளையில் 5 காணவில்லை. நேற்று காலை கோத்த கினபாலு, கம்புங் செந்தேரா காஷியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் 5 பலியான வேளையில் பாப்பரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மாண்டனர். இச்சம்பவம் குறித்து காலை மணி 10:02க்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் லிந்தாஸ் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் காலை மணி 10:24க்கு அவ்விடத்தை சென்றடைந்ததாகவும் பேச்சாளர் கூறினார். சம்பவ இடத்தில் சுயநினைவற்ற நிலையில் நபர் ஒருவர் கிடந்ததாகவும் அவர் மரணமடைந்ததை அங்கிருந்த மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். சம்பவம் நிகழ்ந்த இடம் இன்னும் ஆபத்தான சூழலில் உள்ளதால் அங்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனிடையே சபா பாப்பரில் உள்ள கம்போங் மூக் கிராமத்தில் 3 வீடுகள் நிலச்சரிவில் புதையுண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து 2 நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டனர். FA கிண்ணம் TPMM-ஐ வீழ்த்தியது கோச்சிங் சிட்டி.
2025-2026 ஆண்டிற்கான FA கிண்ண காற்பந்து போட்டி சரவா கோச்சிங் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் DPMMFC ஐ 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோச்சிங் சிட்டி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. 9-4 என்ற மொத்த புள்ளிகளுடன் அவ்வணி காலிறுதிக்கு முன்னேறியது. ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்தில் உபசரணை அணியின் இறக்குமதி ஆட்டக்காரரான வாஞ்சா ரொனால்டு அவ்வணிக்கான முதல் கோலை அடித்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 13வது நிமிடத்தில் ரமதான் சைஃபுல்லா தட்டி கொடுத்த பந்தை டேனியல் அஸ்ரி லாவகமாக கோலோக்கினார். இந்நிலையில் ஆட்டத்தின் 20வது நிமிடத்தில் தற்காப்பு ஆட்டக்காரரான ஜோர்டன் ராட்ரிக்ஸ்க்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதால் அழுத்தத்தை நோக்கிய DPMMFC பெரும் சவாலை எதிர்கொண்டது. அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கோச்சிங் சிட்டி ஐடில் ஷரின் ஷஹாக் மூலம் பெற்ற 3வது கோலுடன் முதல் பாதியை நிறைவு செய்தது. ஆட்டத்தின் 2ஆம் பாதியில் 53, 58, 60 மற்றும் 77வது நிமிடங்களில் அடிக்கப்பட்ட தொடர் கோல்களின் மூலம் கோச்சிங் சிட்டி அதன் வெற்றியை உறுதி செய்தது. காலிறுதியில் கோச்சிங் FC தெலங்கானா FC உடன் மோத உள்ளது. தபுங்காஷி அட் ஹவானா இதுவரை 500 ஊடகவியலாளர்கள் பயன். 2023ஆம் ஆண்டு தொடர்பு அமைச்சின் கீழ் அறிமுகமாகி மலேசிய செய்தி நிறுவனம் பெர்னமா மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் தபுங்காஷி அட் ஹவானா நிதியுதவி திட்டம் வழி நாடு முழுவதும் உள்ள 500 ஊடகவியலாளர்கள் பயனடைந்துள்ளனர். அதில் 500வது நபராக குவாங் வா பிட்போ தினசரி நாளிதழின் செய்தியாளரான 44 வயதுடைய சூக்கர் சூனுக்கு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சல் நேற்று நிதி உதவி வழங்கினார். இன்று பிகா அட் அரேனா பட்டோவர்த் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பினாங்கு மாநிலத்திற்கு 3 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் டாக்டர் ஃபாமி ஃபாட்சல் சூக்கர் சூனை அவரது இல்லத்தில் சந்தித்து நிதி உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். பினாங்கில் 22வது நபராக அந்த உதவியை பெறும் சோ 2018ஆம் ஆண்டு தொடங்கி சீன மொழி நாளிதழில் பணியாற்றி வருவதாக ஹவானா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்ட காது கேளா பிரச்சினை அவரது தொடர்பு திறன் மற்றும் செய்தியாளரை பாதித்தது. டாக்டர் ஃபாமி ஃபாட்சலுடன் தொடர்பு அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஃபவுசி முகமது இசா, பெர்னமா தலைமை நிர்வாக அதிகாரி டத்துன் படுகா நூருல் அஃபிடா கமாலுddin மற்றும் பெர்னமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜு ஆகியோரும் வருகை புரிந்திருந்தனர். பெஹ்ராங் உலுவை சுற்றியுள்ள 4 கிராமங்கள் திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டன. திங்கட்கிழமை அதிகாலை பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பேராக் தஞ்சோங் மாலிம் அருகே உள்ள பெஹ்ராங் உலுவை சுற்றியுள்ள 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. நேற்று அதிகாலை ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அனைத்து இலகு ரக வாகனங்களின் பயன்பாட்டை முடக்கும் வகையில் பெஹ்ராங் உலுவில் உள்ள அனைத்து பிரதான சாலைகளும் மூடப்பட்டன. காம்போங் சுங்கை செக்கியா, காம்போங் பத்து 7, காம்போங் பாரு பெஹ்ராங் உலு மற்றும் காம்போங் பத்து 8 ஆகியவை பாதிக்கப்பட்ட கிராமங்களாகும். அதிகாலை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காம்போங் சுங்கை செக்கியா மற்றும் காம்போங் பாத்து 7வை சேர்ந்த 6 குடும்பங்கள் காம்போங் செக்கியா சமூக மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை மணி 5 அளவில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததால் சில வீடுகளில் வெள்ளம் புகுந்த வேளையில் 27 வீடுகளை சேர்ந்து சுமார் 50 குடியிருப்பாளர்கள் இதனால் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கினர். தஞ்சோங் மாலிம் அருகே உள்ள காம்போங் சிம்பாங் 4 டலாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் பேராக் மாநில செயல்பாட்டு உதவி தலைவர் ஷாஸ்லியான் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க தயார் ட்ரம்ப். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அத்தடைகளை செயல்படுத்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஐரோப்பா வேலையை செய்யவில்லை. நாட்டோ ஒன்று சேர வேண்டும். ஐரோப்பா ஒன்று கூடி அதை செய்ய வேண்டும். பாருங்கள், ஐரோப்பா அவர்கள் என் நண்பர்கள், ஆனால் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறார்கள். எனவே நாம் மட்டும் முழுமையாக இருப்போம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஐரோப்பா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறது. அவர்கள் எண்ணெய் வாங்குவதை நான் விரும்பவில்லை. விதிக்கப்படும் தடைகள் போதுமான அளவு கடுமையானவை அல்ல. நான் தடைகளை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்கிறேனோ அதற்கு ஏற்ப அவர்கள் தங்கள் தடைகளை கடுமையாக்க வேண்டும் என்றார் அவர்.
போர் நிறுத்தம் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியும் விரைவில் சந்திப்பார்கள் என்று தாம் நம்புவதாக ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் அவ்விரு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் வெறுப்பதாக அவர் விவரித்தார். மணிலா தொண்டோவில் உள்ள குடியிருப்பு பகுதி தீ விபத்து. மணிலா தொண்டோவில் உள்ள ஒரு குடிசை குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் இச்சம்பவம் ஏற்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தீயை அணைக்கும் பணியில் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். பின்னிரவு மணி 2:46 அளவில் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இப்பெரிய தீச்சம்பவத்தால் 1100 குடும்பங்கள் தங்களின் வீடுகளை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிகள் மற்றும் அரசாங்க அலுவலகங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.